Hi friends, welcome to LMTech Technical and Technologies. இந்த செஷன்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா CSSல இருக்க gradient அப்படிங்கற டூலை பத்தி தான் फ्रेंड्स பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ gradientனா என்ன அப்படினு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிக்கலாமா? சோ நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படினா நம்ம கண்டென்ட்க்கு ஒரு கலர் செட் பண்ணுவோம், இல்ல அப்படினா ஒரு இமேஜ் செட் பண்ணுவோம். ஓகேங்களா फ्रेंड्स? இதுதான் வந்து நம்ம நார்மலா பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த gradient டூலை வச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா more than colors. ஓகேங்களா? சோ எத்தனை கலர் வேணுமோ அத்தனை கலர்ஸ் நீங்க உங்களோட கண்டென்ட்க்கு தரலாம். ஓகே? So in the gradient அப்படிங்கிறதுல two types இருக்கு. ஒன்னு வந்து linear, இன்னொன்னு வந்து radial. So இந்த linear gradient அப்படி நம்ம அந்த டூலை யூஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா நம்ம எத்தனை கலர்ஸ் கொடுக்குறோமோ அத்தனை கலர்ஸ்க்குமே நமக்கு டாப் டு பாட்டம்ல அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுவே நான் ரேடியல் கிரேடியன்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நான் எத்தனை கலர்ஸ் கொடுக்கறனோ அது வந்து எனக்கு சர்க்கிளாக அப்ளை ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கிரேடியன்ட் அப்படிங்கிறது மல்டி கலர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாச்சு. ஸோ இந்த லீனியர் அண்ட் ரேடியல் இது ரெண்டையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தென் வந்து என்னோட நோட் பேடுக்கு வந்துடுறேன். ஸோ நோட் பேடுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் என்னோட HTML டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ HTMLக்குள்ளே நம்மளோட ஹெட் செக்ஷன் இருக்கும். ஸோ ஹெட் செக்ஷன் போட்டுக்கலாம். தென் ஹெட் செக்ஷனை ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட் செக்ஷனுக்குள்ளே நம்மளோட பேஜோட டைட்டில் இருக்கும் எப்பயுமே. ஓகேங்களா? ஸோ பேஜோட டைட்டில் உள்ளே கொடுத்துக்கலாம். தென் ஆஃப்டர் ஹெட்க்கு அப்புறம் என்னோட பாடி செக்ஷனை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹெட் செக்ஷனுக்குள்ளே நம்ம இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கிறது CSS பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன மெத்தடில் ஸ்டைல் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்னல் அப்படின்ற மெத்தடில் தான் நம்ம ஸ்டைலை அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஹெட் செக்ஷனுக்குள்ளே நம்ம ஸ்டைல் அப்படின்னு டேகை ஓப்பன் பண்ணிக்குவோம். தென் அதுக்குள்ளே ஸ்லாஷை க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டைல் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் டேக்குள்ளே தான் நம்மளோட எல்லா ஸ்டைல்ஸுமே அப்ளை பண்ணுவோம். ஸோ தென் இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்க CSS அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து என்ன தரேன் அப்படின்னா gradient அப்படின்னு தரேன். ஸோ gradient.html அப்படின்னு தந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு லாங்குவேஜ் சப்போர்ட் கிடைச்சாச்சு. ஸோ பாடி செக்ஷனில் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு div ஓப்பன் பண்ணுறேன். ஸோ div ஓப்பன் பண்ணியாச்சு. தென் divவை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கண்டென்ட் தரேன். ஸோ h1 டேக்கில் ஓகேங்களா? ஸோ h1 டேக்கில் நம்மளோட சேனல் நேமான LMTech அப்படிங்கிறதே தந்துடும். ஓகேங்களா? ஸோ தந்தாச்சு. இப்போ இந்த டிவ்வுக்கு போய் நான் மேலே ஸ்டைல் எழுதுறேன். ஸோ டிவ்வுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நேம் தரேன். ஓகேங்களா? ஸோ பாக்ஸ் 1 அப்படின்னு தந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ பாக்ஸ் 1ன்னு தந்துட்டேன். ஸோ மேலே ஸ்டைல் எழுதுறேன். ஸோ டாட் பாக்ஸ் 1 அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டாட் பாக்ஸ் 1 அப்படிங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு ஹைட் செட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஹைட் செட் பண்ணிவிட்டேன். ஸோ ஹைட் வந்து எனக்கு ஒரு 500 பிக்சலில் இருக்கணும். தென் வித் வந்து ஒரு 300 பிக்சலில் இருக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஜை ஃபஸ்ட் நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல ரன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கணும். ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா லான்ச் இன் ஃபயர்ஃபாக்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ ஃபயர்ஃபாக்ஸில் என்னோடய பேஜ் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வித்தை இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 30ன்னு கொடுத்துட்டேன், 300க்கு. ஸோ 300ன்னு மாற்றிட்டேன். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்ட் ஒரு ஆரஞ்சு அப்படின்னு தரேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம நார்மலாக அப்ளை பண்ணுறது. சேவ் பண்ணிவிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக அப்ளை பண்ணுவோம். ஸோ என்னோடய வித் ஓகே, ஹைட் நாட் ஓகே. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைட்டை கம்மி பண்ணுறேன். ஸோ ஒரு 200 பிக்சல்ஸ் வந்துட்டு இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இது ஓகேங்களா இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா h1 டேக். ஓகேங்களா? ஸோ h1க்கு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஐடி ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே டெக்ஸ்ட் அப்படின்னு தந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த டெக்ஸ்ட் அப்படின்ற ஐடி யூஸ் பண்ணிவிட்டு இப்போ மேலே போய் என்ன பண்ணுறேன், இந்த ஐடிக்கு நான் ஸ்டைல் எழுதுறேன். ஸோ ஐடிக்கு ஹேஷ் அப்படின்ற சிம்பிள். ஸோ டெக்ஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு ஸோ டெக்ஸ்ட்குள்ளே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ என்னோடய கண்டென்ட் வந்து நான் சென்டர் பண்ணுறேன். ஸோ சென்டர்னு கொடுத்தாச்சு. நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பேஜை ரெஃப்ரெஷும் பண்ணியாச்சு. என்னோடய கண்டென்ட் வந்து டிவ்வுக்கு சென்டராக வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது நார்மலாக நம்மளோட கண்டென்ட்க்கு பேக்ரவுண்ட் செட் பண்ணுறது. இதுவே கிரேடியன்ட் அப்படின்ற டூலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ அதுக்கு பாக்ஸ் அப்படின்ற ஸ்டைலுக்கு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் ஆரஞ்சு அப்படின்ற கலரை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லீனியர் அப்படின்னு தரேன். ஓகேங்களா? ஸோ லீனியர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், டாப் டு பாட்டமாக கலர் அப்ளை ஆகும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதை செஞ்சு பார்க்கலாம் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்ட்டு.
ஸோ லீனியர் ஐஃபன் கிரேடியன்ட் அப்படின்னு தந்துட்டு எத்தனை கலர்ஸில் உங்களுக்கு கண்டென்ட் வேணுமோ நீங்கள் அத்தனை கலர்ஸ் தரணும் ஓகேங்களா. ஸோ அப்போ நான் ஒரு டார்க் ப்ளூ அப்படின்ற ஒரு கலர் தரேன், தென் டீப் பிங்க் தரேன், ஸோ டீப் பிங்க்கில் ஒரு கலர் தரேன், தென் லைம்னு ஒரு கலர் தரேன், அக்வா அப்படின்னு ஒரு கலர் தரேன், தென் எல்லோ அப்படின்னு கலர் தரேன் ஓகேங்களா. ஸோ நான் 5 கலர்ஸ் கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணிவிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு இப்போ எப்படியா இருக்குது அப்படின்னா என்னோடய கலர்ஸ் எல்லாமே அப்ளை ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ நான் என் கலர்ஸ் அப்ளை ஆகிருக்கு, என் கண்டென்ட் மறைஞ்சிருச்சா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என் கண்டென்ட்க்கு கலர் மாற்றுறேன் ஓகேங்களா. ஸோ டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுனால என் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் அதோட கலர் வந்து ஒயிட் அப்படின்னு தரேன் ஓகேங்களா. ஸோ ஒயிட் அப்படின்னு தந்துட்டு பேஜை இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ என் கண்டென்ட் நல்லாவே தெரியுதுங்களா. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிரேடியன்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ கிரேடியண்ட்டில் லீனியர் டைப் அப்ளை பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ லீனியர் அப்படிங்கிறது நம்ம கொடுத்த கலர்ஸை எனக்கு டாப் டு பாட்டமாக அப்ளை ஆகும் ஓகேங்களா. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் டார்க் ப்ளூ கொடுத்தேன்னா ஸோ டார்க் ப்ளூ ஃபஸ்ட் ஆகும், எனக்கு அப்புறம் டீப் பிங்க் அப்ளை ஆயிருக்கு, அப்புறம் லைம் அப்ளை ஆயிருக்கு, அப்புறம் அக்வா கலர் அப்ளை ஆயிருக்கு, அப்புறம் எனக்கு எல்லோ அப்ளை ஆயிருக்கு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் கண்டென்ட் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி இந்த கலர்ஸ் வந்து அப்ளை ஆகும் ஓகேங்களா. ஸோ இது வந்து டைப் 1. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ டிவுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா டைப் 1ன்னு தரேன். ஃபஸ்ட்டு காமனாக ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ காமனாக ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மற்ற எல்லா டிவ்ஸையும் நம்ம தரலாம். ஸோ டிவ் அப்படின்னு கொடுத்தாச்சு ஓகேங்களா. ஸோ இந்த டிவுக்குள்ளே தான் நம்ம எல்லா மற்ற டிவ்ஸுமே கண்டெயின் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே H1 அப்படின்ற H1 ஓகே H1 அப்படின்னு தந்திருக்கேன். ஸோ H1 க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைப் 1 அப்படின்னு தரேன் ஓகேங்களா. ஸோ டைப் 1 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ டைப் 1 ஓகேங்களா. ஸோ லீனியரை நம்ம அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லீனியர் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டென்ட்டை டாப் டு பாட்டமில் அப்ளை பண்ணி காமிக்கும் ஓகேங்களா. ஸோ இதிலே எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டிவ் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த டிவை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்து பேஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. எதுக்காக அப்படின்னா இன்னொரு டிவ் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாக்ஸ் 2 அப்படின்னு கொடுத்துட்றேன் ஓகேங்களா. ஸோ பாக்ஸ் 2 அப்படின்னு கொடுத்துட்டு மேலே என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாக்ஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டைலை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். இதோட ஸ்டைல் நேமை பாக்ஸ் 2 அப்படின்னு தரேன் ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு பேஜை சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஒட்டிட்டு வந்துகிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இப்போ என் கண்டென்ட் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குங்களா. ஸோ எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்ஜின் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் நகர்த்துறேன். ஸோ மார்ஜின் வந்து எனக்கு லெஃப்ட் சைடில் ஒரு 300 பிக்சல் மூவ் ஆகணும் கொடுத்தாச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு தெரியுதுங்களா. ஸோ இது டைப் 1, இதுக்கு வந்து ஒரு ஹெட்டிங் தந்துடலாம். ஸோ இந்த இடத்துல நான் டைப் 2 அப்படின்னு தரேன் ஓகேங்களா. ஸோ H1ல ஸோ டைப் 2 அப்படின்னு தந்துட்டு பேஜை சேவ் பண்ணுறேன். ஸோ டைப் 2 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு தனியாகுது. அந்த டைப் 2 என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவுக்குள்ளேயே போட்டுறேன் ஓகேங்களா. ஸோ டிவுக்குள்ளே போட்டுட்டு இப்போ பேஜை சேவ் பண்ணுறேன். ஸோ டிவுக்குள்ளேயே எனக்கு இதுவும் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ எனக்கு H1ல ஒரு ஐடி கொடுத்துருக்கேன், அதோட கண்டென்ட்டு எனக்கு அதோட ஸ்டைலே எனக்கு இதுக்கும் அப்ளை ஆகணுமா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட ஐடியை எனக்கு இங்கேயும் கொடுத்துக்கிறேன். சேமாக கொடுத்துட்டு அப்படின்னா எனக்கு அதோட ஸ்டைலுமே எனக்கு இந்த இடத்துல அப்ளை ஆகும் ஓகேங்களா. ஸோ இது டைப் 1, இது டைப் 2ங்களா. ஸோ டைப் 2ல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே போய் எல்லா கலர்ஸுமே எனக்கு டு ரைட்டில் போங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ டு ரைட்டுன்னு கொடுத்துட்டு கம்மா கொடுத்துட்டேன். பேஜை சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். தெரியுதுங்களா. ஸோ டைப் 2 என்ன பண்ணுது அப்படின்னா என்னோட எல்லா கலர்ஸுமே ரைட் சைட் பக்கமாக காமிக்குது, அதாவது காலமாக அப்ளை பண்ணியிருக்கு. டைப் 1ல் இருக்க பாட்டமில் இருக்க எல்லோ கலர் டைப் 2ல் ரைட் சைடில் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ டு ரைட்டில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகேங்களா. ஸோ பேக்ரவுண்டில் லீனியர் கிரேடியண்ட்டை டு ரைட்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட் இப்படி தான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ டைப் 3 பார்க்கலாங்களா. ஸோ ஜஸ்ட் இந்த டிவ் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3ன்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துலையும் 3ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ இதையுமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடுத்து உள்ளே போட்டுடுறேன். உள்ளே போட்டுட்டு இந்த இடத்துல ஐடி ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு தந்துடுறேன் ஓகேங்களா. ஸோ சேம் ஸ்டைல் எனக்கு அப்படி ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ மேலே போயிட்டு பாக்ஸ் 2ஓட ஸ்டைலை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பாக்ஸ் 3ல் போடுறேன். ஸோ இதோட நேமை பாக்ஸ் 3ன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு அப்ளை ஆகிற கலர் எல்லாமே டு பாட்டம்லேருந்து எனக்கு ரைட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ டு பாட்டம் ரைட் அப்படின்னு கொடுத்துட்டு பேஜை சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்.
டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டைப் 1 இது டைப் 2 இது வந்து டைப் 3 ஓகேங்களா. ஸோ என்னோட எல்லோ கலர் என்ன பண்ணுது அப்படின்னா பாட்டம், அதாவது ரைட்டோட பாட்டத்துலேருந்து அப்படியே அப்ளை ஆகிட்டு போயிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ லீனியரை நம்ம இந்த மாதிரி ஒரு 3 டைப்பில் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இது நார்மலாக டைப் 1 வந்து நார்மலாக லீனியர் கிரேடியன்ட், டைப் 2 வந்து டு ரைட் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இதுவே டைப் 3 என்ன பார்த்தோம்னா பாட்டம்லேருந்து எனக்கு ரைட் சைடில் அப்ளை ஆகிட்டு வரணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லீனியர். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரேடியல் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் இதே டிவர் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நான் 4 அப்படின்னு தரேன் ஓகேங்களா. ஸோ 4ன்னு தந்துட்டு இதோட டைப்பையும் நான் 4 அப்படின்னு மாற்றுறேன். ஸோ 4ன்னு மாற்றிட்டு இப்போ மேலே வந்துடலாம். ஸோ ஜஸ்ட் பாக்ஸ் 3யோட ஸ்டைலை காப்பி பண்ணிவிட்டு பாக்ஸ் 4 அப்படின்னு இதோட கிளாஸ் நேமை நான் மாற்றிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ பாக்ஸ் 4 அப்படின்னு மாற்றிட்டு ஸோ லீனியரை தூக்கிட்டு ரேடியல் அப்படின்னு போடுறேன் ஓகேங்களா. ஸோ ரேடியல் ஐஃபன் கிரேடியன்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன் ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அத்தனை கலர்ஸை ஷோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ பேஜை சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ பேஜை இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ ரேடியல் கிரேடியன்ட் ஓகேங்களா. ஸோ என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அதை மட்டும் கொடுங்க. இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ கண்டென்ட் ஒட்டிக்கிட்டே வருது. ஸோ அதனால் div 3க்கு அப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிரேக் தரேன். ஸோ 2 டைம்ஸ் ஒரு பிரேக் கொடுத்துட்டு இப்போ பேஜை சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ரேடியல் டைப் ஓகேங்களா. ஸோ இந்த ரேடியலில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ மார்ஜின் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதோட மார்ஜின் லெஃப்ட் வந்து நான் எடுத்துடுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மார்ஜின் லெஃப்ட்டை நான் எடுத்துகிட்டு பேஜ் சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி பாக்ஸ் 3க்கும் எடுத்துடுறேன் ஓகேங்களா. ஸோ காப்பி பண்ணதுனால எனக்கு அதுக்கும் இதோட ஸ்டைலே அப்ளை ஆகுது. ஸோ பாக்ஸ் 3க்கு மட்டும் நான் மார்ஜின் லெஃப்ட்டை நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா காப்பி பேஸ்ட் பண்ணதில் எனக்கு மார்ஜின் லெஃப்ட்டும் சேர்த்து வந்துச்சு ஓகேங்களா. ஸோ எனக்கு இதுக்கு மட்டும் மார்ஜின் லெஃப்ட் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டைப் 1க்கு டைப் 3க்கு எனக்கு மார்ஜின் லெஃப்ட் தேவையில்லை ஓகேங்களா. ஸோ இதுதான் டைப் 1. ஃபஸ்ட்டு 3 டைப் வந்து லீனியர் மெத்தடில் வந்திருக்கு. 4th டைப் மட்டும் எனக்கு கிரேடியல் மெத்தடில் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ ரேடியல் கிரேடியன்ட் அப்படின்னா எனக்கு வந்து கண்டென்ட் வந்து உள்ளேருந்து வெளியே அப்ளை ஆகும் அது ஓகேங்களா. அது வந்து ரவுண்டாக எனக்கு அப்ளை ஆகும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் எனக்கு லீனியர் அண்ட் ரேடியல் அப்படின்ற டூல். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்பயும் போல் நமக்கு நோட்ஸ் தரேன். ஸோ இந்த இடத்துல ஸோ உள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிரேடியன்ட்னா என்னென்னு சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ கிரேடியன்ட் அப்படிங்கிறது மல்டி கலர்ஸ் ஓகேங்களா. ஸோ டு அப்ளை மல்டி கலர்ஸ் டு தி கண்டென்ட் ஓகேங்களா. ஸோ இதுலேயே லீனியர் அப்படின்னா லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னா இன்னைக்கு என்ன பண்ணால் அப்ளை த கலர் டாப் டு பாட்டம் ஓகேங்களா. இதுவே எனக்கு வந்து ரேடியல் கிரேடியண்ட்டாக இருந்ததுன்னா அப்படின்னா அப்ளை தி கலர் சர்க்கிள் எனக்கு அப்ளை ஆகும் ஓகேங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோட்ஸை நோட் பண்ணிக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்ஸை நோட் பண்ணி பாருங்கள். இந்த கிரேடியன்ட் டூல் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க, ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.